ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மார்க்ஸ் வரலும் கிடைக்கும்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. ஆல்ரெடி நான் ரேங்க் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, எந்த ரேங்க் வரலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி விஏஓ அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ரேங்க் வரலும் கிடைக்கும், அதேமாதிரி அது எந்த மார்க் வரலும் கிடைக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா, டைப்பிஸ்ட்டுக்கு ரேங்க் வரலும் சொல்லியிருந்தேன், பட் மார்க் நான் சொல்லலை. ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மார்க் வரலும் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, ஸோ அதை நான் சொல்கிறேன். அது இல்லாத சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டில் பார்த்துட்டு தான் நான் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாக்டாக நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா சில டவுட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வைஸில் போடும்போது கட் ஆஃப் வந்து மார்க் வைஸில் போடும்போது சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் குரூப் 4 2024 எக்ஸாம் முடிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சிவி அப்லோட் பண்ணிட்டோம். அதேமாதிரி அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 பேருக்கு பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா மறுபடியும் இன்னொரு சான்ஸு கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். என்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த சர்டிஃபிகேட் டவுட் சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் போட்டுறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் 200 மார்க் எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸ் 1000 ருபீஸ். ஸோ நம்மளுடைய பழைய இது தெரியும் உங்களுக்கு, 1000 ருபீஸ் டெஸ்ட் பேட்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதேமாதிரி தமிழ் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கிறோம். ஜஸ்ட்டு 400 ருபீஸ் தான் வரும். தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 400 ருபீஸ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான். ஓகேங்களா, ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தமிழ் புக்கு. ஓகேங்களா, சிறப்பு தமிழ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிரும். ஸோ 500 ருபீஸ் வரும். ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு, சிறப்பு தமிழ் 11வது 12ஆம் வகுப்பு நியூ புக்லேருந்து முற்றிலும் ஒன்லைனராக பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்ட புக்ஸ். படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்கூல் புக்கோட இது பெஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ புக் பேக்லேருந்து கலைச்சொற்கள்லேருந்து எல்லாமே லைன் பை லைன் கவர் பண்ணியிருக்கிறோம். உள்ளே இருக்கிற மேட்ரும் லைன் பை லைன் கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, as well as வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வேணும், எனக்கு தமிழும் வேணும், பொதறிவும் வேணும். தமிழ் வந்து சிறப்பு தமிழ், பொது தமிழ், ஓல்டு புக்கு, பொது தமிழ் நியூ புக்கு, அதே மாதிரி சிஎஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் மொத்தம் 5 புக்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இது ப்ளேஸ் பண்ணால் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, சாம்பிள் பேஜஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணி ஒரே நாளில் வீட்டுக்கு புக்கை வர வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2022 பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு டைப்பிஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ எந்த ரேங்க் வரலும் கிடைக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அண்டு எஸ்டி, பிசிஎம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பிரித்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2357 வேகன்சிஸ் இப்போ இருக்குது. ஓகேங்களா, இதில் ஷார்ட்ஃபால் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து 83 இருக்குது, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 120 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் ஷார்ட்ஃபால் வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, இதில் இப்போ ஜென்ரலில் பொறுத்தவரைக்கும் இப்போ நான் ஸ்பெஷல் கேட்டகரி மைனஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஜென்ரலில் பொறுத்தவரைக்கும் 605 டைப்பிஸ்ட் வேகன்சிஸ் இருக்குது. பிசி பொறுத்தவரைக்கும் 524 டைப்பிஸ்ட் வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி பொறுத்தவரைக்கும் 420 டைப்பிஸ்ட் வேகன்சி இருக்குது. அதேமாதிரி எஸ்சி பொறுத்தவரை 395 டைப்பிஸ்ட் வேகன்சி இருக்குது. அதேமாதிரி
பிசிஎம் பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 82 டைப்பிஸ்ட் வேகன்சி இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57 டைப்பிஸ்ட் வேகன்சி இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 டைப்பிஸ்ட் வேகன்சி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியான எக்ஸ் சர்வீஸ்மேன் டிடபிள்யூ அண்ட் பிடபிள்யூடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடிய வேகன்சிஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்லி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ ரொம்ப சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 610 அதே தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒன்றும் எக்ஸன் ஆக போகிறது கிடையாது. அதேமாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1100 சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலேயும் போகலாம். இருந்தாலும் 1100 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950 ரேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு சேஃபாக இருக்குது. அதேமாதிரி எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ப்ளஸ் 600க்கு மேலே போகும். ஓகேங்களா. ஸோ 600 ப்ளஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு சேஃப் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஸ்கோர் தான். ஓகேங்களா. அதேமாதிரி எஸ்சிஏவை பொறுத்தவரையிலும் ஒரு 85 ரேங்க் வரலும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க. இது எல்லாமே கம்யூனல் ரேங்க். 85 ரேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஸ்கோர். எஸ்டி பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க் 70 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஸ்கோர். இதை தாண்டியும் கொஞ்சம் முன்ன பண்ண போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கில் நான் சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஓகேங்களா. சரி ரைட்டு. இப்போ ஜென்ரலில் விடுங்க. ஜென்ரல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிறப்ப என்னென்ன இது இருக்குதோ டிபார்ட்மெண்ட் நம்ம அதை நம்ம எடுத்துகிட்டே வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலை பற்றி நம்ம மார்க் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா. பிசியோட 1 or 2 மார்க் நல்லா இருக்கும்போது நான் முன்னாடி ரொம்ப முன்னாடி கூப்பிடுவாங்க. அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ பிசி பொறுத்தவரைக்கும் டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 164. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 163 இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. 163 மார்க் இருக்கிறவங்க 163 எடுத்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்க்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 164 ஓகே. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 163 எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் பிசி எம்பிசி பொறுத்தவரைக்கும் 163 மார்க் எடுத்தவங்க உங்களுடைய ரேங்கு ஓகேங்களா, உங்களுடைய கம்யூனல் ரேங்கு என்ன வருது அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணி காட்டுங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 158. ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 158 இப்படி 157 வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் வந்து ஏதாவது டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. எஸ்சி ஓகே. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 157 ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எஸ்சிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுடைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்காதனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா. அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 152 153 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 153 ரேஞ்சில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி 54 55 இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டேட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் எந்த ரேங்கில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். இதில் வந்து வேகன்சிஸ் ஏதாவது டைப்பிஸ்ட் கொஞ்சம் ஏதாவது இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் வந்து நம்மளுக்கு கூடுதலாக போகிறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.